குறிப்பா வந்து இந்த மற்றவங்க உங்க காதுல ஓதுறப்போ பாருங்க, சிலதெல்லாம் ஒரு காதுல வாங்கி இன்னொரு காதுல விட்டுறணும். ஆனா போக மாட்டேங்குது, இங்கே மாட்டேங்குது. அதான் பிரச்சனை. அதனால இன்னொரு ஐடியா சொல்றேன். அவங்க ஓதுறப்போ இப்படி நீங்க வந்து உங்க வாயால கொஞ்சம் முணுமுணுத்துக்கோங்க. ஆசீர்வாதம் என் தலை மேலதான் இருக்கு, இது வாய்க்கும், அவங்க சொல்றது நடக்காது, நான் சொல்றதுதான் நடக்கும் அப்படி சொல்லிக்கோங்க. கொஞ்சம் வேணா இப்படி திரும்பி சொல்லிக்கோங்க. என்னத்தையாவது பண்ணுங்க. நம்புறதுக்கு என்ன பண்ணணுமோ பண்ணுங்க. ஒரு பாட்டை போடுங்க, வசனத்தை பாருங்க, செய்தி பாருங்க. நம்புறது கஷ்டமா இருக்கிறவங்களுக்கு சொல்றவங்களுக்கு சொல்றேன். ஏங்க ஓகேங்க, நீங்க சொல்றது நல்லாதான் இருக்கு, ஆனா நம்புறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. விசுவாசம் எப்படி உண்டாவது? கேள்வினால் வருகிறது. இப்பவே நான் நினைக்கிறேன், நீங்க உள்ள வந்ததுக்கும் இப்ப இருக்கிறதுக்கும் விசுவாசம் எழும்பிக்கிட்டு இருக்கு. உண்மையிலே ஆசீர்வாதம் என் தலை மேலதான் இருக்குது. ஏன்னா தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. கேட்க கேட்க விசுவாசம் வரும். நான் பேசுறப்போ இந்த தேவ செய்தி இங்க வழங்கப்படுறப்போ விசுவாசம் வரும்ன்றது மட்டும் இல்ல, உங்க வாயால நீங்க பேசி கேட்கிறப்போ ஒண்ணுமே வரும். ஒண்ணுமே வருங்க. இது ஒரு லெவல். செய்தி கேட்கிறப்போ விசுவாசம் வருது. இது அப்படியே விட்டுறக்கூடாது. அடுத்த லெவல். நீங்க வீட்டுக்கு போய் வாரந்தோறும் நீங்க உங்களுக்கே சொல்லிக்கணும். உங்க வாயால உங்க காது கேட்கிறப்போ உங்க விசுவாசம் வளரும். இதை விசுவாசித்துக் கொண்டு, இதை நம்பிக்கொண்டு திரும்ப முயற்சிகள் இறங்குங்கள்.